காயத்ரி நல்லா நடிச்சிருக்கேனா? ஒரு மானங்கள்னா பாக்கக்கூடாது. இந்த காலத்துல வந்து பொம்பளைங்க வந்து யூஸ் பண்றானுங்க. அத வெளியில சொன்னா வந்து ஆபத்தாயிடுமோன்னு பாக்குறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில இது நடக்குது. உண்மை உண்மை உண்மை. நம்ம வெளியில சொன்னா அசிங்கமாயிடும். சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கமா? இல்ல கூட அதுதான் உண்மை. தப்பு பண்ணானுக்கு ஒண்ணு கட்டல. அதுதான் காயத்ரி கேரக்டருக்கு இருக்கும். Thank you. JSK sir, thank you so much for giving me good opportunity. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ். சார் இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம பெரிய படம் ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ அஷ்யூர் யூ தட் நான் எதுல வேணா எழுதுறேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க என்னோட மகாராணிகள். நீங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ரொம்ப ரொம்ப நடிப்பு நல்லா. லாஸ்டா தான் நீங்க முகமுடி காட்டினீங்களா? அப்பதான் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சங்கரி கேட்டா ஒரு நிமிஷம் கொஞ்சம் சங்கரி வா. இவர பழக்க சொல்லுங்க. Thank you. இருங்க எல்லாருக்கும் விசிங் கார்டு தரேன். டேலண்ட் நல்லா வெளிப்படும். சரியா நீங்க ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் டீப்பா போயிருக்காங்க. மத்தபடி எல்லாம் சூப்பர். சொன்னது கரெக்டா சொன்னீங்க. அடுத்த படம் சூப்பரா பண்ணுங்க. நல்ல படம். நீ எப்படி இது மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க, எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைங்களை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க, நீ செய்தது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் இந்த படத்துல வந்து படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ம ஒண்ணுமே விடக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரையும் இது மாதிரி ஒரு எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுன்னா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோபம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தாய்க்கு தங்கச்சி யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படின்னா என்ன? பாலாஜி ஒரு பாதுகாப்பு இல்லன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து? அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமேல இந்த படத்தோட உன் மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன். சமுதாயத்துல ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுலலாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழமண்டல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன். எல்லா பெண்களும் சொல்றேன், விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டு அந்த மல்ல தட்டிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. என்ன இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செமையா இருக்கு, சூப்பரா வரும் சார். ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க இந்த வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்ல சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுங்கன்னா நான் சந்தோஷப்படணும். சத்தியமா யாரும் மாதிரி நடிக்க அவருக்கு சொல்லுங்க. அவதான் முதல்ல வந்தேன் மகாலாக்கு சொல்லணுமா? நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். சாரி தள்ளலாம் சாரி. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் மனசாட்சி போயிட்டா போதும். என் லைஃப்ல நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது.
அது அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் போட்டீங்களோ ஆனா சத்தியமா சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையே, என்னம்மா இதெல்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற புள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், பட்டு கூட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்தி வச்சுக்கிறோம் பாரு, அவங்களெல்லாம் பாத்துக்கணும். அதுல பண்ற நான் ஒன்ன பத்தி வச்சு நான் பண்ற பாடு நல்ல புள்ளன்ற ஆனாலும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த காரணம் பசங்களை பார்த்து வளர்றதுதான் முறை. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்க இன்னும் படம் எங்களுக்கு சார் போட்டு காட்டல, நாங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ இங்கே வந்த பிறகு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்போ படம் முடியும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இங்கே வந்தது ஃபுல்லாமே வந்து லேடிஸ் தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார். படம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் பார்த்த வரையும் இது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான விஷயம் தான். இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சார் இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் சார். சமுதாயத்தில் ஒரு பெண்களும் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்றத தத்ரூபமாக சொல்லியிருக்கார் டைரக்டர் சார். ரொம்ப கண் கலங்கிட்டேன் இந்த படம் பார்த்து. இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் சார். இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாடம் புகட்டியிருக்காருன்னு இதில் நல்லா தெரிய வருது சார். ரொம்ப அருமையாக இருந்தது அது படம். நானே ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டேன் சார். நன்றி, தேங்க்யூ. இந்த படம் எடுத்திருக்க இது என்னன்னா, அந்த லேடிஸ் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க பண்ணியிருக்கிறதுலாம் இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெளியில வரும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றதுல தாண்டி மக்களுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஃபயர் மூவி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமென்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமென்ஸ்னு இல்லை, ஒரு பெண் குழந்தை பெற்ற ஒரு பேரண்ட்ஸு, ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது. ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு இந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ எல்லாருக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளை இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசைடம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போது ஃபயர் அப்படின்னு ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவ்யூ ஷோ. உண்மையிலே நான் வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் கிடையாது. நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் இது வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த படத்தில். பெண்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் போல்டு சீன்ஸ் இருக்கிறதால யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினதா சொல்லியிருக்காங்க. போல்டு இன் த சென்ஸ் வாட் நம்ம ஹீரோயின்ஸ் இன்னைக்கு பண்ணாத சாங்ஸா அப்படிலாம் அந்த அளவு கூட இதிலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபேமிலியோட 18 வயசு இருக்கிற பெண் குழந்தைங்களாகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் பேரண்ட்ஸோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது. பயங்கரமான அவேர்னஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ். ஆக்சுவலி இப்போ தான் ஃபயர் மூவி பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு உமன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டின மாதிரி இருந்துச்சு. தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலா ஹீரோன்னும் போது நான் அப்படியே அட்மிட் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் நெகட்டிவ் ரோலில் இருக்காருன்றது கூட மறந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் இன்டிமேசி சீன் மட்டும் இன்டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஓவராலாக காமிச்சுட்டு தான் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓவராலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன். ஒரு விழிப்புணர்வான படம் இது. நான் வந்து 2 பெண் குழந்தைங்களை வச்சுருக்கேன். எனக்கு இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பெண் பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்காணிப்பு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான். படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது மேடம்.
நீங்க சமுதாயத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்க மக்களுக்கு லேடிஸ் நிறைய பின்னாடி வர லேடிஸுங்களுக்காக இதை ஒரு தைரியமா பண்ணிருக்கீங்க. உங்களை சமுதாயத்துல ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பார்க்கும்போது தப்பா நினைப்பாங்க. ஆனா விழிப்புணர்வோட பாக்குறவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதனால வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, தன்னை இழக்கிறவங்க கூட ஐயோ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய, ஒரு வைராக்கியத்தையும் ஒரு தைரியத்தையும் இந்த படத்துல நீங்க காட்டியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப ஹை. அதுதான் நம்மளோட மோட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. உமன் ஓரியன்ட் மூவி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். வெறும் உமன் வச்சு ஷோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வந்து உமன்ஸ் ஓரியன்டாக ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது. அண்ட் டேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் மியூசிக் நல்லா இருந்தது. சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு. ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ் சைடு நான் நம்பி ஏமாறுறேங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த மூவியில். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறது கஷ்டம். பட் இன்னைக்கு நான் பார்த்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சென்டிமெண்டல் ஆகிட்டுருக்காங்க, அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு வகையில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். ஸோ ஏன்னா சொல்கிறாங்களே காசி இன்னும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வரனால ப்ரெஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அந்த மாதிரி எத்தனை காசி அன்ஐடென்டிஃபைடாக இன்றைக்கி சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அதை பாதிக்கப்படும் போது அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஓகே. ஸோ இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? கன்ஃபார்ம்டாக 200% அவேர்னஸாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நாட்டு நம்மளது ப்ரொக்ரெசிவ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோ நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ பீயிங் அவேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பீயிங் சேஃப். ஸோ அவேர்னஸ் தான் ஃபஸ்ட். அங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவேர்னஸ் தான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற நிறையா மக்கள் சொன்னது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடச்சா அவனை நிற்க வச்சு சுடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஓகே. தட் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன். ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் நிறையா கேசஸ்க்கு நிறையா விஷயங்களுக்கு ஒரு தீர்ப்பு வராமல் இருக்குது, ரைட்? பட் இஃப் யூ see countries like Saudi Arabian countries and Dubai and all, அங்கே ஓப்பனாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓப்பனாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எது இருந்தாலும் ஃப்ரம் ஸ்மால் கேஸ் டு ஈவன் அ ரேப் கேஸ், எது இருந்தாலும் தெர் இஸ் அன் ஓப்பன் பனிஷ்மெண்ட் தட் இஸ் கிவன். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேம். நான் வரக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். பட் எது ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டுன்னு தெரியல. இப்போ ஃபயர் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாங்க, நானே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கல. ஸோ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயம், பதட்டம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. பட் நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஹாப்பி. இந்த காலத்து பெண்களுக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ அவேராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே. லைக் நீங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் எல்லாரோட பெண்களையும் கடந்து தான் வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில். நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா? அது நடக்கும்போது எப்படியெல்லாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம். ஆனால் என்ன சொல்கிறது, எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 2 கண் மட்டும் கிடையாது, நம்மளோட நெற்றி இதுவும் வந்து எப்பயும் ஓப்பனாக இருக்கணும், கேர்ளாக இருக்கக்குள்ள. அப்போ தான் நம்மளுக்கு அறியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த கண் மூலமாக தெரியும் அப்படிங்கிறது. ஸோ அது உண்மையான விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன். ஏன்னா என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்துமே நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் இங்கே நிறையா மக்கள் அவங்க ரிவ்யூ சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கையில் கிடைச்சா சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட கோபத்தை சொன்னாங்க. மேபி லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சிரிக்கிறீங்க? இல்லை, ஆஃப் தி ஸ்க்ரீன் தான் நான் சொல்லுவேன். திடீர்னு கேட்கக்குள்ள என்ன சொல்லுவேன், ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டேன்னா சொல்லுங்க. இடக்கு முடக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கையில் கிடச்சிட்டா இதுதான் சான்ஸ்ன்னு ஏறி மிதிச்சுட்டு மிதிச்சு அவன் உயிரை எடுத்துருவேன் நான். அந்த மாதிரி தான்.
ரைட்டுங்க. இதுக்கப்புறம் உங்கள் பக்கத்துலேயே யாரும் வர மாட்டாங்கன்னு இல்ல இல்ல நினைக்கிறேன். இதை விட அப்புறம்னா இன்னும் பேசலாம், ஆனா இப்போ எதுவும் பேச முடியல. ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் ஆக்ஷனில் ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்துக்கிறோம். வேணாங்க, அப்புறம் இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டுருவீங்க. காசின்ற கேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம், அவங்க கோவத்தை வந்து நான் வந்து என்னோட எப்படி சொல்கிறது ஒரு ட்ராஃபியாக தான் பார்க்குறேன். கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கேன், கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இன்னும் படம் பார்க்கல. அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் படம் பார்க்கலங்க. எனக்கு முன்னாடி அவங்க படம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து செம்மையாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் வந்து ஏன் விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்குறாங்கன்ட்டு. ஓகே. ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க. இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணேன்னா வேறு யார் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவங்க வந்து பண்ணட்டும். at the end of the day ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன, நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். என் மூலியமாக ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறதுல வந்து என்றைக்குமே எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஓகே. அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் சந்தோஷம்தான். இதை நான் வந்து ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ், அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அரை மணி நேரம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தான் வந்து அந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு வெற்றி இருந்தாலும் பாலா மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 180 நாள் பார்த்துருக்காங்க. இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல அவங்க. ஓகேவா? ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குப்பா, இல்லை நல்லா நடிக்கிறப்ப யாராவது சொன்னால் அதுவே எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம். இந்த ரெண்டு விஷயம் தான். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ் பேக். படம் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ½ அன் ஹவர் எல்லாரோட அன்பு உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள்? நான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும்? லைக் நம்ம ஒரு 50 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம், இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் என்னை வந்து இதோ கேமராமேன் சாரும் டேரக்டர் சாரும் அது அந்த 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 சைடில் பாம்பு இருக்கா, சுறா இருக்கா, எறா இருக்கான்னு தெரியல, அதில் போய் குதின்ட்டு 5 வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷாட் ஒன்று, மிட் ஷாட் ஒன்று, லாங் ஷாட் ஒன்று, கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம். ஸோ இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. அப்படியே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். அது கூட பரவாயில்ல. அந்த ரெயின் ஃபைட்டு 3 நாள் நடுங்கிட்டே அந்த பல்லுக்கிலாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. விட்டுதான் கொட்டியிருக்கோம் பல்லு, அந்த அளவுக்கு ஆடிடுச்சு. அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்கில் சொல்லி. சந்தோஷம் உள்ள இருக்க பாதி தான் வெளியே காட்டுறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேஎஸ்கே சாருக்கு வந்து பயங்கரமான தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பர்சனலாக எல்லாருக்கும் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. இதை நான் எத்தனையோ இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். பட் ஒருத்தர் 2 பேர் தான் இன்டர்வியூ பார்ப்பாங்க, பட் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் பாலாஜி சொல்லவே வேண்டாம், இட்ஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் சாக்ஷி மை டியர் டார்லிங், ஐ நோ ஹர் ஸோ வெல், வி ஹவ் ஒர்க்ட் ஆல்ரெடி. ரொம்ப அழகாக அப்படியே இருக்கேன். அண்ட் இவ வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கா. ஸோ அண்ட் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். லாஸ்ட் சீன் நான் சொல்லிடக்கூடாது, அது லாஸ்ட் சீன் பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். உண்மையிலே ஜேஎஸ்கே சார் மாதிரி எல்லாருக்கும் ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எஸ் யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், பெண் குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லாரும் வந்து இந்த படம் பார்க்கணும். பெண் குழந்தைங்களும், குழந்தை இந்த சென்ஸ் ஓகே 18க்கு மேலே சில இடத்துல ஏங்க அப்படி பார்க்க போனால் எத்தனையோ படத்தில் 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் இதில் இல்லைங்க. நடக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. வாட் ஸோ அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அண்ட் க்ளீன் பிக்சர், சாங்ஸ் நல்லாயிருக்கு, கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு, லொக்கேஷன்ஸ் அந்த தெருல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி அங்கே போகணும். எல்லாரும் அங்கே போகலாம். நம்ம வந்து சக்ஸஸ் பார்ட்டி அங்கே பண்ணுறோம். கொடுக்க மாட்டாங்க, ஏன்பா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், வாங்கி கொடுப்பாரு. ஸோ அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து பெண்களுக்கான ஷோன்னாங்க. நாங்களும் ஃபயர் அப்படின்னோடனே வேறலாம் நினச்சி வந்தோம். அந்த ஃபயர்லாம் எதுவும் இல்லைங்க. நல்ல ஃபயர், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபயர் இருக்கணும். இருந்தால்தான் நம்ம பெண்கள் நம்ம ஜாகிரதையாக இருக்க முடியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்டேருந்து. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதில் டாக்டர் தானே. அதாவது அது ஆக்சுவலி நான் இது சொல்கிறேன்னா
எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜியை. ஆனால் என்ன பிரச்சனைனா இதை பார்த்துட்டு பிடிக்குமா பிடிக்காதா, இவனை திட்டலாமா, வேணாம் நம்ம பிள்ளை தான், நடிப்பு தானே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் நான் 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு அதில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. இல்லை அதுதான் உண்மைதான். அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க், அவன் பாடி மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் திருப்பி ஜேஎஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ் சார், இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். நம்ம ஏதோ பெரிய படத்துக்கு ஆப்போசிட்டாக ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ ஷோர் யூ தட். நான் எதில் வேணால் எழுத்துறேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க பாருங்க, என்னோட மகாராணிகள், இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீ எப்படி இது மாதிரி உலகத்துல இது மாதிரி எப்படி பெண்கள் வந்து எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைகளை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன படத்துல வந்து படம் இருந்தா ஆண்களை வந்து நம்ம கல்யாணம் இது மாதிரி எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுன்னா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோவம், உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தங்கச்சி யாரு இதான் பண்ண முடியும்? இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இனிமேல் இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன், சமுதாயத்துல ஆண்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா, அந்த இன்ஸ்டா, அதுலலாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழங்காலத்துல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய. இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கின்னு போயிடுறானுங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், தயவுசெய்து எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டா நம்ம அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செமையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீரப்பெண் குரூப் சார்பா நாங்க ஆட்டோ ஓட்டர் எல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நாங்க இன்ன வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுன்னா நான் சந்தோஷப்படணும். யாரும் மாதிரி நடிக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல வந்து பாலாக்கு சொல்லணுமா, நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். ஒரு மனசாட்சி ஒண்ணு பயந்தா போதும், ஒருத்தர் மனசாட்சி பயந்தா போதும். என் லைஃப்ல அதெல்லாம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பார்த்தீங்க? ஆனா சத்தியமா சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையே என்னப்பா இதெல்லாம் நிஜமா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், படத்தை கூப்பிட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்தி வச்சுக்கிறோம் பாரு, அதுங்கதான் முதல் பாத்துக்கணும். அதுங்க பண்ற அக்குறமா, நான் ஒன்ன பத்தி வச்சு நான் படுற பாடு நல்ல புள்ளன்ற. ஆனாலும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த காலத்தை பசங்களை பார்த்து வளர்க்கறதுதான் முறை. அது சின்னதுல சொல்லுவாங்க.